பார்ட் 6 கண்டினியூவேஷன். மூக்கு நம்ம வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும், இல்லை இதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. நம்ம டெடிபியருடைய பார்ட் 6 வீடியோ பார்க்குறோம். இதேமாரி கார்னரில் வச்சுருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளார பாஞ்ச் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நல்லா உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு பஞ்சு எவ்வளோ வைக்கணுன்ற அளவுமே நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரியே வைங்க. ரொம்ப ஜாஸ்தியும் வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக வைக்கணும். எத்தனை பார்ட்டாக நான் பிரித்து வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இதில் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது எடுக்கிற எந்த பஞ்சாக இருந்தாலும் சரி, அந்த எடுக்கிற பஞ்சை பிரித்து விட்டு வைக்கணும். மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சு துருத்துறக்கூடாது. பிரித்து விட்டு வைக்கும்போது அது நல்லா நமக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்சிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த புசு புசுன்னு இருக்கும் இல்லையா, ஒரு டாய் நம்ம வாங்கினாலே எப்படி இருக்கும், அது சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஒரு மெத்துன்னு இருக்கிற ஒரு இது நமக்கு தெரியணும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்து விட்டு வைங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் திருப்பி ஒர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வைக்கணுன்றத இதில் நான் காமிச்சிருப்பேன். இவ்வளோ வச்சாலே போதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அது பிரித்து விட்டு எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை நம்ம வச்சதை ஒன்ஸ் திருப்பி பாருங்கள், கரெக்டாக அந்த மூக்கு பகுதி ஃபில் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். நம்ம இது உள்ளே அடங்கின மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வெளியே தெரியாது. அதனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிட்டு விழும் இல்லையா, நம்ம கட் பண்ணுற மெட்டீரியலில் திங்ஸு வேஸ்டேஜ் விழும். ஸோ அந்த வேஸ்டேஜ் பிட்ஸை ஏதாவது எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நல்ல தெளிவாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கணும். இப்போது நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரெட் கலரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெட் கலர் தான் வைக்கணும்லாம் கிடையாது. எந்த கலர் இருந்தாலும் ஓகே, ஆனால் பெல்ட் கிளாத்தில் எடுத்துக்கோங்க. பெல்ட் கிளாத்தில் எடுத்து கார்னர் 3 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காது பகுதியை ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்றத பாருங்கள். இதுவுமே கார்னர் தான். A to Z நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது எல்லாமே, எது திங்ஸ் நம்ம கட் பண்ண மெட்டீரியல் எல்லாத்தையுமே கார்னர் ஒரு கட் போட்டுட்டு தான் அடுத்தது நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். எதனாலனா அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கோண ஷேப்பாக இருந்தாலும் சரி, என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் திரும்ப அதை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். காது பகுதியை ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு மொத்தம் 4 பீசஸ் இருக்கும். அந்த 4 பீசஸில் நீங்கள் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கார்னர், அப்புறம் சென்டர் ஸ்டிச் பண்ணிக்கணும். 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பக்கம் மடங்கின மாதிரி பிடிச்சி ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதையுமே இதில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் பகுதி ஸ்டிச் பண்ணணும். லாக் நல்லாவே ஸ்ட்ராங்காக போடுங்க. ஊசி குத்திட்டு ஒரு சுற்றி இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக ஸ்டிச் விழுந்துடும். இப்போ வரைக்கும் நம்ம உடம்பு பகுதி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம், தலைப்பகுதி கனெக்ட் பண்ணி மூக்குமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ காது பகுதி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ காது பகுதியுமே ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அடுத்தது லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்குற மாதிரி இப்போது சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியிருக்கணும்.
இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி மடக்கி ஒரு ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் பண்ணுற, நல்லா பாருங்கள். இதை திருப்பி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் உள்வாட்டமாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு வெளிப்பக்கம் திருப்பிட்டு சென்டர் பகுதியை நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி ஒரு நாட் போடுங்க. ஒரு 2-3 நாட் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் குழியாக காது தெரியணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம்.